The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. டிடிவி தினகரனால் இபிஎஸ்க்கு பிரச்சனை வந்தபோது அப்போதைய சபாநாயகர் தனபாலை முதல்வராக பரிந்துரைத்தேன். ஆனால் அதிமுகவில் இருந்த பட்டியலின எம்எல்ஏக்களே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். திருமாவளவன் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்தனர் என சசிகலாவின் சகோதரரும் அண்ணா திராவிடர் கழகம் எனும் கட்சியை நடத்தி வந்தவருமான திவாகரன் தெரிவித்திருக்கும் கருத்து அரசியல் அரங்கில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. மாமன்னன் திரைப்படம் வெளியான போது அது சபாநாயகர் தனபால் குறித்த கதைதான் என பேசுபொருளான நிலையில் தற்போது திவாகரனின் கருத்து விவாதப் பொருளாக மாறியுள்ளது. இன்று புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட திவாகரனிடம் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் ஒரு தலித் மாநில முதலமைச்சராக முடியாது என்ற திருமாவளவனின் கருத்து குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த திவாகரன், நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, தினகரனால் பிரச்சனை வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, தனபாலை நம்ம சபாநாயகரை முதலமைச்சராக்கணும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன். அது இதே திருமாவளவன் அண்ணன் எல்லாருமே அதை வரவேற்று எல்லாரும் பேசினாங்க. ஒரு டிபேட்டாகவே போணுச்சு. அது அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல. அவங்க ஒத்து வரல. தனபாலை உங்கள் நினப்பு இருக்கு அவங்களுக்கு. நான் ஒரு இதில் சொன்னேன், மனவடியில் பேட்டியில் கொடுத்தேன், இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு. காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக தனபாலன் என்னை கொண்டு வருவேன்னு சொன்னேன். அதுக்கு யாருமே ஒத்து வரல. குறிப்பாக தலித் எம்எல்ஏக்கள் இப்போ கிட்டத்தட்ட 38-40 பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் 38 பேர் இருந்தாங்க, அவங்களே ஒத்து வரல. முதல்வராக மட்டுமல்ல, அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் என இரட்டை தலைமையின் கீழ் செயல்பட்ட காலகட்டம். அவைத்தலைவராக இருந்த மதுசூதனன் மறைவுக்கு பிறகு அவைத்தலைவருக்கான ரேஸிலும் தனபால் பெயர் இருந்தது. அதிமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த கட்சியில் பயணித்து வருபவர் தனபால். 1977 முதல் கடந்த 2021 வரை 7 முறை அந்த கட்சியின் சார்பில் எம்எல்ஏவாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவற்றில் 1977, 1980, 1984, 2001 ஆகிய வருடங்களில் நடந்த தேர்தல்களில் சங்ககிரி தொகுதியிலிருந்தும், 2011 ராசிபுரம் தொகுதியிலிருந்தும், 2016 மற்றும் 2021 அவினாசி தொகுதியிலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பையும், உணவுத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர், துணை சபாநாயகர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளையும் வகித்தவர். அந்த வகையில் அவைத்தலைவர் பொறுப்புக்கோ முதல்வர் ஆவதற்கோ தகுதியானவர் தான் தனபால். ஆனால் இந்த 2 சம்பவங்களிலும் அரசியல் நகர்வுகளுக்கான பகடைக்காயாகத்தான் தனபால் பயன்படுத்தப்பட்டார் என்கிற விமர்சனங்களும் இல்லாமல் இல்லை. தனபாலை முதல்வராக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை திவாகரன் முன்வைத்தார்தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அஸ்திவாரமாகவே அது பார்க்கப்பட்டது. தவிர எடப்பாடி தரப்பில் இருந்த பட்டியல் சமூக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான முயற்சியாகவும் அது பார்க்கப்பட்டது. அதிமுகவில் உள்ள தலித் வாக்கு வங்கி, தலித் சட்டமன்ற உறுப்பினர்களை கவர இதுபோன்ற கோரிக்கைகளை வைக்கிறார் என்று கூட குற்றச்சாட்டு எழலாம். ஆனால் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ள சூழலிலாவது இந்த கோரிக்கையை வைத்துள்ளனர். இது தலித் சட்டமன்ற உறுப்பினர்களை வெளிக்கொண்டு வரும் முயற்சியாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி அதை தவிர்க்க அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கவும் வாய்ப்பு உள்ளது என திருமாவளவன் கருத்து தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. அவைத்தலைவர் பொறுப்பும் கூட எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பொன்னையனை முன்னிறுத்த, பதிலுக்கு ஓபிஎஸ் தரப்பில் செங்கோட்டையனை முன்னிறுத்தியிருந்தனர். அப்போதுதான் பொதுவான ஒருவரை அவைத்தலைவர் ஆக்கலாம் என்கிற விவாதம் எழுந்தது. அப்போதுதான் தனபாலை அவைத்தலைவராக்கலாம் என்கிற கோரிக்கையை ஓபிஎஸ் தரப்பு முன்வைத்தது. கட்சியின் பொதுக்குழு, செயற்குழு அவைத்தலைவர் தலைமையில் தான் நடக்கும். அவர்தான் அழைப்பு விடுக்க வேண்டும். அந்த வகையில் தனபால் என்றால் பொதுவாக நடந்து கொள்வார் என ஓபிஎஸ் தரப்பு எதிர்பார்த்தது. ஆனால் தனபாலே அந்த பதவியை அப்போது விரும்பவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகின. அவைத்தலைவர், முதல்வர் என முக்கியமான பதவிகளுக்கு தனபாலின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் தனபாலை அந்த பதவிக்கு கொண்டு வருவது என்பது முதன்மை நோக்கமாக இருந்ததா என்றால் அது $1 மில்லியன் கேள்விதான். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.